அவங்க திசை மாத்துறாங்க, நம்மள திசை மாத்துறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கான்செப்ட் டெப்த்ல படிச்சு தான் இருக்கும். அப்படி அதுல மாற்ற கத்தே இல்ல, நம்ம அப்படிதான் படிச்சிட்டு இருக்கோம். திசை மாத்தி வேற மாதிரி ட்ராக்கு கொண்டு போறாங்க நம்மள. நம்ம அந்த ட்ராக்கு போலாம்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனா அடுத்த எக்ஸாம்ல அது இல்ல இங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்காங்க. யூனிட் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு குரூப் 4ல கேட்டனால தாங்க நம்ம பார்த்தோம். நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க தான் கேட்டீங்க சார் ஸ்கீம்ஸ் நீங்க கேட்டீங்க, உங்க மேல சொல்லுங்க, நான் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். ரைட்டா? கேட்டாங்க ஸ்கீம்ஸ். அப்ப நம்ம திசை மாத்திட்டே இருக்காங்க. புரியுதா இல்லையா? இங்கிட்டு வா இவன் நான் மாத்திட்டே இருப்பேன், நான் ஜம்ப் ஆயிட்டே இருப்பேன். புரியுதா? நீ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வா, எல்லா எக்ஸாமும் கஷ்டம் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சாப மாதிரி விடுறாங்க. ரைட்டா? அதான் அதன் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்கள். உடைச்சு பேசணும். சரியா? சும்மா பொத்தமதுவா டஃப்னு சொல்ல முடியாது, பொத்தமதுவா ஈஸின்னு சொல்ல முடியாது. கேள்வியை உடைச்சு பேசினாதா அது ஒரு உண்மை தன்மை ஒரு புரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் மீடியம் போன குரூப் கொஞ்சம் இதுதான். ஆனா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. இப்ப தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஐயோ இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு, அப்ப கட் ஆஃப் ஏறுமா? இந்த மாதிரி குழப்பம் வரும். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் பெரிய போரே உண்டாக்குறீங்க. பிரித்தாளும் கொள்கை இது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ஒரு சண்டை உண்டாக்குற மாதிரி. சரியா? ஒண்ணே ஈஸியா கேட்கணும் ரெண்டு பேத்துக்கும், இல்ல கஷ்டமா கேட்கணும் ரெண்டு பேத்துக்கும், இல்ல மாடரேட்டா கேட்கணும் ரெண்டு பேத்துக்கும். சரியா? இது அப்ப என்ன இது நியாயமே இல்ல. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புலம்புறாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட வேதனை இது. ரைட்டா? இந்த क्वेश्चन பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம்